அம்மா வந்து தன்னுடைய மகளுக்காக ஊட்டிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து பொண்ணு அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன்ட்டு. என்ன ஊட்டுறாங்கன்னா தயிர் சாதம். அப்பா உள்ள வர்றத பார்த்த அம்மா என்ன சொன்னாங்களாம், "ஏங்க உங்க பொண்ணு பாருங்க எதுவுமே சாப்பிடவே மாட்றா. தயிர் சாதம் சாப்பிடுறதுக்கு இவ்ளோ அடம் பிடிக்கிறா. அவ சொன்னத செஞ்சா தான் சாப்பிடுவேன்னு ஒரே அடம் பிடிக்கிறா. என்னன்னு கொஞ்சம் கேட்டு தயிர் சாதத்த ஊட்டி விடுங்கன்னு" சொல்லிட்டு உள்ள போனாங்களாம். பொண்ணு பேர் ரேவதியாம். அப்பாவுடைய செல்ல பொண்ணாம். அப்பா உள்ள வந்த உடனே கை கால் அலம்பிட்டு தான் மகள தன்னுடைய மடியில வச்சுட்டு ஊட்ட ஆரம்பிச்சாருங்களாம். ஆனா மக சாப்பிடவே இல்லையாம். ஏன்டா சாப்பிட மாட்றேன்னு அப்பா கேட்டாருங்களாம். நான் சொல்றத நீ வந்து செஞ்சாதான் நான் சாப்பிடுவேன். சரிடா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அப்போ சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்டுச்சான் அந்த பொண்ணு. உடனே அப்பாவும் சத்தியம் பண்ணாருங்களாம். நீ சத்தியம் பண்ணியிருக்கிற, கட்டாயம் நான் சொன்னதை கேட்கணும். சரிடா கண்ணா நீ சாப்பிடு, நீ சொன்னது கட்டாயம் நான் கேட்கிறேன். ரேவதி அந்த தயிர் சாதத்தை இஷ்டம் இல்லாம கஷ்டப்பட்டு முழுங்கிட்டாலாம். மொத்தமா சாப்பிட்டு முடிச்சிட்டாலாம். ரேவதி தன்னுடைய அப்பா கிட்ட என்ன கேட்டானா, அப்பா நீங்க உடனே என் கூட கிளம்பி வாங்க. எங்க? சலூனுக்கு தான். சலூனுக்கு எதுக்குமா? இல்ல எனக்கு இப்பவே மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிக்கிறதா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டாராம் அப்பா. பெண்கள் எப்பவுமே காரணம் இல்லாம மொட்டை அடிக்க கூடாதுமா. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் மொட்டை அடிக்கணும். இல்ல வேண்டுதல் ஏதாவது இருந்தாதான். முக்கால்வாசி பெண்களுக்கு கூந்தல் தான் ரொம்ப அழகு. மொட்டை அடிக்க கூடாது அப்படின்ட்டு அப்பா சொன்னாருங்களாம். நீங்க எனக்கு மொட்டை அடிக்கலைன்னா எனக்கு நீங்க பொய் சத்தியம் பண்ண மாதிரி ஆயிடும். அப்பாவுக்கு வேற வழியே தெரியலையாம். சமையல் அறையில இருந்து ஒரு சத்தம் வந்துச்சுங்களாம். உங்களை போய் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டேன் பாரு. நானே இதை செஞ்சிருக்கலாம். என் தலை விதி அப்படின்ட்டு அம்மாவுடைய குரல் வெளியே வந்துச்சுங்களாம். உடனே இந்த மக என்ன பண்ணாலாம், அப்பாவை கூட்டிக்கிட்டு 2 பேரும் சலூனுக்கு போய் அன்னைக்கே அவ்வளோ நீளமான கூந்தலை வெட்டி மொட்டை அடிச்சாச்சுங்களாம். மொட்டை அடிச்சுட்டு மறுநாள் பள்ளிக்கு போறதுக்கு தயக்கமே இல்லாம அந்த பொண்ணு கிளம்பிக்கிட்டே இருந்தாலாம். அப்பாவுக்கு பெரும் தயக்கம் இருந்துச்சாம். 2 பேரும் பள்ளியில போய் நின்னாங்களாம். பள்ளி கேட் வாசல்ல ஸ்வைங்குன்னு ஒரு கார் வந்து இறங்குச்சுங்களாம். அந்த கார்ல இருந்து அஜித்னு ஒரு பையன் வெளியே வந்தானாம். ஹாய்டா அஜித் அப்படின்னு ரேவதி சொன்னாலாம். உடனே அஜித்தும் ரேவதியும் கை கோத்துக்கிட்டு உள்ள போனாங்களாம். இதை பார்த்த ரேவதியுடைய அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்களாம். கொஞ்சம் தொலைவு தள்ளி வந்தாருங்களாம். அஜித்துடைய அம்மாவை அந்த கேட் வாசல்ல பார்த்தாருங்களாம். அஜித்துடைய அம்மா சொன்னாங்களாம், ஏங்க என்னுடைய பையனுக்கு வந்து லுக்கோமியா, அதனால என் பையனுக்கு முடியெல்லாம் வந்து கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அவனுக்கு நேத்து தான் மொட்டை அடிச்சோம். நேத்து மொட்டை அடிச்சு பள்ளிக்கு அனுப்பிச்சப்போ அத்தனை குழந்தைங்களும் என் பையனை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, ரேவதியை தவிர்த்து. இன்னைக்கு பாருங்க எங்களுக்கே தெரியல, ரேவதியும் தன்னுடைய அவ்வளோ நீள கூந்தலை வந்து மொட்டை அடிச்சிட்டு என் பையனுக்காக கூட ஓடி போறா பாருங்களேன். எவ்வளோ அருமையான குழந்தைய நீங்க 2 பேர் பெத்து வளர்த்துருக்குறீங்க அப்படின்ட்டு அஜித்துடைய அம்மா ரேவதி அப்பா கிட்ட சொன்னாங்களாம். இதை கேட்ட அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெருமை, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரொம்ப மனசு தைரியமா பெருமையா அந்த பள்ளியுடைய கேட்டை தாண்டி அவர் தான் வீட்டுக்கு சென்றாருங்களாம்.